ராசியான கரங்களால கட் பண்ணுங்க சார். எனதருமை இந்த கிராமத்து சகோதரர்களே, மோட்டுவும் பத்துலுவும் அப்புறம் அவனோட நண்பர்கள் ஜட்காவும் கசிட்டாராமும் சேர்ந்து டிவி ப்ரொடியூசர் ஆகலான்னு நினைக்கிறாங்க. இவங்க நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காகவும் விதவிதமான ப்ரோக்ராம்ஸ ஷூட் பண்ண போறாங்க. அப்புறம் அதை நம்ம லோக்கல் கேபிள்ல போட்டு காட்ட போறாங்க. இவங்களோட எல்லா ப்ரோக்ராமும் சூப்பர் ஹிட் ஆகணும். நிச்சயமா ஹிட் ஆகும். ஏன்னா இவங்க கூட என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஆக்டர் இருக்காங்கல்ல. நான் இவங்களோட ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஹீரோவா நடிப்பேன். என்னடா கூட்டம் பண்ணிக்கிறீங்க? என்ன மாதிரி இங்க யாராவது ஆக்ட் பண்ண முடியுமா என்ன? என்னோட ஆக்டிங்ல இருந்து ஒரு சாம்பிளை காட்டுறேன் பாருங்க. நான் தனியாள் இல்ல, என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அது நான் ஒண்ணும் யாருக்கும் குறைஞ்சமல்ல. இப்ப பாருங்க என்னோட நடிப்பு திறமைய. வாங்க 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 வாங்க, சுட சுட உங்களுக்காக சமோசா. ஆனா ஒரு விஷயம், என்னைக்கும் யாருக்கும் கடனா சமோசா தர மாட்டேன். அத மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அண்ணாச்சி வாங்க வாங்க, ஜாலியா வந்து சமோசா சாப்பிடுங்க. அப்படி எனக்கு கொஞ்சம் கேஷையும் கொடுங்க. மோட்டு, இப்ப நீயே சொல்லு, என்னோட ஆக்டிங் தான் சிறந்ததா இருக்கு இல்லையா? நீ எதுக்கு பயப்படாத, தைரியமா சொல்லு. சொல்லு 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 சொல்லு. நான் தானே சிறந்த ஆக்டர். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மோட்டு பத்துலோ, நீ சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுல? அதை விடு, முதல்ல என் ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லு. யோ, ஒழுங்கு மரியாதை நீ போய் டீ போட ஆரம்பியா. அடோ, நீ முதல்ல வாய மூடு, இல்லனா பாக்ஸிங் பண்ணு. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் வேலையை பாருங்க. நான் இங்க ஆக்டிங் பண்றேன். என்ன எங்க இருந்து போக சொல்றீங்களா? நீங்க நடிக்க போறீங்களா? என்ன பண்ண பாருங்க. மோட்டோ, அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னால ஜம்ப் ஆயிடு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாக்ஸரை மட்டும் ஹீரோவா நடிக்க வைக்கலன்னா நம்மள கொன்னா போடுவான். சிங்கத்தை மட்டும் ஹீரோவா போடலன்னா நம்மள ஜெயில போட்டுருவான். அந்த டீ கடை மண்டையிட ஹீரோவா போடலன்னா நம்மளுக்கு சமோசாவே தர மாட்டான். இதுக்கெல்லாம் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கஜா கஜா, நம்ம நிலைமை எப்படி தெரியுமா? அந்த பக்கம் புலி, இந்த பக்கம் போதல, நடுவுல வேற ஓனா உட்கார்ந்து இருக்குது. பத்துலும் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் என்ன தெரியுமா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். அவங்க பண்ற சேட்டையை அவங்களுக்கே தெரியாம எடுக்கிற மோட்டோ. இது எல்லாத்தையும் கேமராவை பதுக்கி வச்சு எடுக்கிறோம். நாம எடுக்கிறது அவங்களுக்கே தெரியாத மோட்டோ. அதை எல்லாத்தையும் நாம லோக்கல் டிவில போட்டு எல்லாத்துக்கும் காட்டலாம் மோட்டோ. உன்னோட இந்த ரகசிய ஷூட்டிங் ஐடியா சூப்பரா. யாருக்கும் காசு கொடுக்க வேணாம், செலவும் கிடையாது. கம்பெனி ஒரு காசை செலவு பண்ண வேணாம். அட மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்குங்க. நாங்க ஒரு டீம். நாம வெவ்வேறு ஆளுங்களா ரகசியமா ஷூட் பண்ணலாம். ஓகே? நான் நடிக்க மாட்டேனா? எனக்கு நடிப்பு தெரியாது. நான் எப்படி நடிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ஹீரோ. ஷூட்டிங் பண்ணுங்க. எங்க இருந்து சில வித்தியாசமான சீன்களை ஷூட் பண்ணலாம் மோட்டோ. இந்தா வாங்கிக்க. விடமாட்டேன். ஐயா, இந்தா, நான் தான் ஹீரோ. சொல்லிட்டேன், இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் விட மாட்டேன். நான் தான் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோ. புரிஞ்சுதா? ஓ யம்மா, போ இங்க இருந்து போ. சொன்ன கேளு, போயிடு. இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டேன் உன்னை. போயிடு. ஐயோ, காப்பாத்துக்க. இப்ப எதுக்கு பின்னாடி வந்துருக்க? போங்கறல்ல, போயிடு. போக மாட்டியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. வேணா, சொன்ன கேளு. என்னையே பயப்படுத்தியா நீ? உன்னை என்னால திருப்பி அடக்க முடியல மோட்டோ. ஷோ, அமைதியா இரு மோட்டோ. இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச எலி மேல இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேல காட்டுவான். டேய் மண்டையா, அந்த ஆளுக்கு நாம சிரிக்கிறது எப்படிடா கேட்கும்? அவன் தான் உள்ள இருக்கான்ல. அது மட்டும் இல்லாம அவன் எலிக்கு பயந்து கத்திக்கிட்டு இருக்கான்டா. அவருக்கு 1500 வந்துட்டாரு. இல்ல 1000. நான் வெளியே வந்துட்டேன்டா. இப்ப ஓ முன்னாடி தான் நிக்கிறேன். ஆனா இனிமே நீ என் முன்னாடி நிக்கவே முடியாது. வேணாம் சார். எங்கிட்டே விளையாடு காட்டுறீங்களா? பின்னாடி என்ன கடிக்கிற மாதிரி இருக்குடா. என்னன்னு பாடுறாங்க.
முடியல முடியல. மோட்டோ என்ன கடைசியில நீ ஆட ஆரம்பிச்சிட்ட, என்னாச்சு? என்னன்னு தெரியல, பின்னாடி ஏதோ கடிக்கிற மாதிரியே இருக்கு. ஆஹா, முடியல, என்னன்னு பாரு. முடியல, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு. ஜட்காவோட இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு மோட்டோ. அட அங்க பாரு மோட்டோ, சிங்கம் சார் ஆன் தி வேல வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவரை வச்சு சில படங்கள் எடுக்கலாம். நீ கேமராவை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. திடீர்னு ரோட்ல எப்படி இவ்வளவு பெரிய பாறை வந்துச்சு? இதை எடுத்து ஓரம் போடணுமே, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? அத கடவுளே, இது பெரிய பாறையா இருக்கு. இதை என்னால டச் கூட பண்ண முடியல. என்ன தொடாத, நான் ஒரு பூதம். ஐயோ சாத்தானா, பூதமா? வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். சாரி சாரி, வெரி சாரி. நான் வழி தவறி வந்துட்டு என்ன மன்னிச்சிருக்கேன். அப்படி போக முடியாது, என் கூட நீ விளையாடி ஆகணும். வேணாம், என்கிட்ட வராத. சொன்னா கேளு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன வம்பு சண்டைக்கு இழுக்காத, நான் ரொம்ப பாவம். வேணாம், விட்டு. பத்துலங்க தானே இன்ஸ்பெக்டர், அது இவ்வளவு பயந்தா கொள்ளையா இருக்கான். இவனெல்லாம் எப்படி தான் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எடுத்தாங்களோ தெரியல. எந்த ஒரு திருடங்க கிட்ட இருந்து உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு இப்ப காட்டட்டுமா? போதுமா? இன்னும் வேணுமா? சொல்லு, வேணுமா சொல்லு. வேண்டாம் சார், வேண்டாம் சார், சிக்கன் சார், இதுவே ரொம்ப டூ மச். சீக்கிரமா நாம போய் டீ சாப்பிடலாம். பூதங்கள் டீ எல்லாம் சாப்பிடாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. எனக்கு சூடா சமோசா வேணும். நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மனுஷனா இருக்கும் போது இதே மண்டே கிட்ட வந்து டீயும் சமோசாவும் சாப்பிட்டிருக்கேன். வாய மூடு மோட்டோ, அந்த எரிஞ்ச காதுல விழுந்தா நம்மள விட மாட்டான். அடே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்களா? உங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன். நெல்லுங்க. கோபப்படாத மண்டையா, சும்மா விளையாட்டுக்காக தான் இப்படிலாம் பண்ணோம். இல்ல என்ன விஷயம்னு விளக்கமா சொல்லு. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஓஹோ, தேங்க்யூ தேங்க்யூ. முறையா எங்களை விளக்கமா நீங்க விளக்கம் கேக்குறீங்க. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சூடா சமோசா கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். அட, சமோசாவையும் டீயையும் உங்களுக்கு தராம வேற யாருக்கு தர போறேன்? கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துரு. மண்டையா, ஏதோ துணி கருகிற வாசனை வரல. அப்படியா? ஆனா என்னோட பொருள் எதுவும் இல்ல, உன்னோட தான் எரியுது. நண்பர்களே, இப்ப நம்மளுடைய ப்ரோகிராம் வர போகுது. நம்ம ப்ரோகிராமோட டைட்டில் என்ன தெரியுமா? யாரும் தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு இதுல என்னன்னா பாருங்க, உங்க எல்லாரையுமே நாங்க ஹீரோவா தான் நடிக்க வச்சிருக்கோம். ஆனா நீங்க எப்படா ஷூட்டிங் எடுத்தீங்க? அட நண்பா, நாங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு ஷூட்டிங் பண்ணோம். ஒரு குரூப்ல மோட்டுவும் பத்துலுவும் உங்களை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு குரூப்பான நானும் கஜகஜாவும் சேர்ந்து மத்தவங்கள ஷூட் பண்ணோம் இல்லையா? ஏய், என்ன மேலடா பண்ணிருக்கீங்க? உங்களோட சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாருங்க. ஏய், நீங்க என்ன ஹீரோவா இல்ல ஜீரோவாக்கிட்டீங்க. இந்தாங்க, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க. ஐயோப்பா, வேண்டாம். எஸ்கேப். இல்ல கேமரா
அட நண்பர்களே, கோபப்படாதீங்கப்பா. இந்த ஷோவோட பேரை தான் கேட்டீங்கல்ல, யாரும் தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் வெறும் தமாஷ்க்கு. இப்ப நானும் கஜகஜாவும் சேர்ந்து ஷூட் பண்ணதை உங்களுக்கு போட்டு காட்ட போறோம். பாருங்க பாருங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா. அட தப்பா நினைக்காதப்பா, இதெல்லாம் வெறும் தமாஷ்க்கு. டாக்டர் ஜட்கா சார், எங்க வீட்டோட நிலைமையை பாருங்க சார், எப்படி உடைஞ்சு போச்சு பாருங்க சார். எல்லாமே உடைஞ்ச கையோட வந்துருச்சு. ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னா எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். டேய் பூசணிக்கா மண்டையா, எங்களுக்கு நீதான்டா உதவி செய்யணும். இந்த உலகத்துல எங்களுக்கு தக்கிறதுக்கு ஒரு வீடு இல்ல, ஒரு நிழல் கூட இல்ல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஹவுஸ் தரேன். ஹியூமன் ஹவுஸ்? அட ஆமா நண்பா, ஹியூமன் ஹவுஸ். அது மனுஷங்க மாதிரியே நடந்துகிட்டே தான் இருக்கும். அது பேசவும் செய்யும். நீங்க விரும்பின இடத்துக்கெல்லாம் அத கையோட கூட்டிட்டு போகலாம். உண்மைதான்பா. ஜெய் ஹோ! டேய் பூசணிக்கா மண்டையா, எங்கடா இருக்கு அந்த வீடு? எங்க இருக்கு? சீக்கிரமா குடுறா, சீக்கிரமா குடு. சீக்கிரமா அந்த வீட குடுறா. ஆஹா, வீடு நடக்குது, பாக்குது. குட் மார்னிங் டாக்டர் ஜட்கா. பயப்படாதீங்கப்பா, இவனோட பேரு மைக். அப்புறம் இந்த வீடு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசும். அப்புறம் இன்னொரு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவனுக்கு சுத்தமா இருந்தாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினமும் ராத்திரி நீங்க திரும்ப வரும்பொழுது நீங்க என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தாதான் இந்த கதவு திறக்கும். இதோட என்ட்ரி ஃபீஸ் வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? 50 ரூபாய் என்ட்ரி ஃபீஸா? ஆமாப்பா, அது தன்னோட மெயின்டெனன்ஸுக்காக தான் என்ட்ரி ஃபீஸ வாங்குது. இந்த வீடு தானே சுத்தமா வச்சுக்கும், சின்ன ஆளுக்கு கூட இருக்காது. எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. வா பத்துலு, இவனை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டு பக்கத்துல நாம எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். ஓகே நண்பா, கிளம்பிடலாம். நண்பன் இல்ல, நீ என் வாடகைதாரர். நட்பு சமமானவங்களுக்கு இடையில தான் ஏற்படும். ஹவுஸ் ஓனருக்கும் வாடகைதாரருக்கும் இடையில ஏற்படாது. டேய் மண்டையா, ஏய் மோட்டு, இதெல்லாம் புதுசா இருக்கு. வீடு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டேய் இந்த வீட பூசணிக்கா மண்டையா எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காண்டா. இனிமே எங்களுக்கு தங்க வேற வீடு தேவையா இல்ல, இது போதும். எப்படி மிஸ்டர் மைக், கதவை தரங்க, நாங்க உள்ள போகணும். என்ட்ரி ஃபீஸ் 50 rupees. அதோ அங்க என் உண்டியல் இருக்கு, அதுல தான் போடணும். நாங்க என்ன நினைச்சோம், அந்த பூசணிக்கா மண்டையா என்ட்ரி ஃபீஸ் எங்க கிட்ட போய் சொல்லிருக்கான்னு நினைச்சோம். உண்மையிலேயே உனக்கு என்ட்ரி ஃபீஸ் வேணும்னா சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துரு. சாயங்காலம் நீ தரலன்னா நீங்க எதுவும் பீதி அடையாதீங்க. நாங்க தரலனால பரவாயில்ல, எங்களோட நெருங்கிய நண்பர்கள் யாராவது தருவாங்க, கவலையப்படாதீங்க. ஓகே, நண்பர்கள் தருவாங்களா? வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன பொருளா இருக்குன்னு. ஆஹா, பிரமாதமா இருக்கு. கட்டில் இருக்கு, கிளி இருக்கு. ஆஹா, ஓஹோ. செருப்பை கலட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். செருப்புல இருக்கிற அழுக்கு வீட்டுக்குள்ள வந்தா அதனால பல வியாதிகள் உருவாகும். அதனால வெளியில விடுங்க. ஏய், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நான் செருப்பை கழட்ட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஆஹா, நம்பியாதமா. வேண்டாம், அடிக்காத, தயவு செஞ்சு அடிக்காத, கழட்டிடுறேன். ஐயா, அடுத்து நானா? அம்மா, ஐயா எங்களை விட்டுருங்கய்யா. நாங்கெல்லாம் ஒரு அப்பாவி பசங்க. என்ன இரும்பு கையால வச்சு இந்த அடி அடிக்கிறீங்க? உங்களுக்கு வாயால எல்லாம் பேச தெரியாதா? அடுத்து நான் மன்னிப்பு கேட்கலாம். உங்கள்ட்ட என்னத்தை கேட்கறது? அம்மா.
வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஏதாவது வேலைக்காரன் வருவானா? இல்ல அதெல்லாம் நாங்க தான் கழுவுவோம். அழுக்கா இருக்க பாத்திரங்களை கழுவுறத விட்டுட்டு எதுக்காக வெளியில போறீங்க? அழுக்கு பாத்திரத்தால ஈக்கள் வரும், அதனால வியாதிகள் பரவும், நோய்கள் அதிகரிக்கும். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீயே பாத்திரத்தை கழுவுடா. நான் பாத்திரம் கழுவ மாட்டேன். உங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு யோசிக்கிறேன். சொல்லுங்க, பாத்திரத்தை கழுவி வைக்க முடியுமா முடியாதா? கதவை தர, நாங்க உள்ள வந்து பாத்திரத்தை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறோம். முதல்ல என்ட்ரி ஃபீஸ வைங்க. எங்க கிட்ட இப்ப காசே இல்ல. காசு வாங்க தான் நாங்க அப்படியே வெளியே கிளம்பணும். இப்ப நீயே சொல்லு, பாத்திரம் கழுவ நாங்க உள்ள வரணுமா இல்ல காசு கொண்டாட வெளியே போணுமா? சீக்கிரம் சொல்லு. அழுக்கான பாத்திரத்தை இப்படியே போட்டுட்டு உங்களை போக விட மாட்டேன். என்ன பண்ற பாரு, அந்த பூசணிக்காய் மண்டையில போய் வச்சுக்கிறடா முதல்ல. இந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பணத்தை யார் சம்பாதிப்பாங்க? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இன்னொரு தடவை இந்த டைலாக்க சொன்ன மூஞ்சிய உடைச்சிடுவேன். கோடீஸ்வரனாக போறது யாருன்னு யோசி. உங்களுக்கு இதுக்கு கூட பதில் தெரியலையா? திரு திருன்னு முழிக்கிறீங்க. இந்த வீட்டை விற்க போறது நானு, கோடீஸ்வரனாக போறதும் நானு. அட ஜான் அண்ணாச்சி, நீங்க எந்த வேர்ல்டு பேங்குக்குள்ள வேணாலும் நுழையலாம், ஆனா இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நுழைய முடியாது. இந்த ஜானுக்கே சேலஞ்சா? சரி, அதையும் பார்த்துடலாம். ஐயாவோட திறமைய பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு 3வது மனுஷங்களுக்கு அனுமதி இல்ல. நாங்க மோட்டு பத்துலோட நண்பர்கள். 3வது மனுஷங்கள்லாம் கிடையாது. நீதான் உன்னோட நண்பனா? அது தேங்க்யூ. ஷூஸையும் செப்பலையும் வெளியில விடுங்க. மோட்டுவோட 50 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் பாக்கி இருக்கு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவனோட அந்த பாக்கிய அவனோட நண்பர்கள் கொடுப்பான்னு. நீ அவனோட நண்பன் தானே? குடு. நான் தான் டான். டானுக்கு பணம் கொடுத்து பழக்கமே இல்ல, வாங்குறது மட்டும்தான். என்னப்பா நடந்துச்சு? நான் திருட்டுத்தனமா தான் பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா இப்ப என்கிட்ட பணமே இல்லையே, என்ன பண்றது? நான் ராத்திரில தான் கொள்ளையடிக்க போவேன். இவன் என்கிட்ட கேட்டுருவான் போல இருக்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அப்படி விட்டுருவானா என்ன? இவன் அன்னைக்கு ஒரு வழி பாத்துருவான். ரொம்ப நாள் கணக்க இன்னைக்கு தீர்த்துற வேண்டியதான். மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்போம். நீ என்ன யோசிக்கிற? இப்ப நீதான் எனக்கு பணம் கொடுக்க போற. இப்ப பணம் கொடுக்க போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? அட, உனக்கு பணம் வேணும்னா எதுக்கு ஒரு நாளைக்கு வேணும்னு கேக்குற? மோட்டு பத்துல இங்க 10 வருஷமா தங்கி இருக்காங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு 50 ரூபாய பெருக்குனா எவ்வளவு வரும்? அந்த மொத்த தொகையையும் அவங்கிட்ட இருந்த வாங்கிக்க. அப்போ உனக்கும் டென்ஷனே இருக்காதுல்ல, மொத்த அமௌண்ட்டும் வந்துடும். கணக்கு போட்டு பாரு, நீயே சொல்லு. அப்புறம் அது மட்டும் இல்லாம அது கூட 10% வட்டி போட்டு அதையும் கணக்கு பண்ணி பாரு எவ்வளவு வருதுன்னு. 10% வட்டியோட சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் போட்டுக்க. இப்ப சொல்லு மொத்தம் எவ்வளவு வருதுன்னு. 10 லட்சம் ரூபாவா? பாத்தியா, இப்ப நான் உனக்கு எவ்வளவு ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்திருக்கேன்னு. இந்த 10 லட்சம் ரூபாயையும் மோட்டு பத்துல வந்த உடனே வாங்கிக்க. எங்க கிட்ட இருந்து இல்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டேன், உங்ககிட்ட இருந்து தான் வாங்குவேன். இப்ப அந்த அமௌண்ட குடுக்கல, இங்க இருந்து வெளியில போக முடியாது. இந்தாடா, நீ கேட்ட என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபாய். 50 ரூபாய் இல்ல, 10 லட்சம் ரூபாய கொடு. 10 வருஷத்துக்கான முன் பணத்தை மரியாதையா இப்பவே கொடுத்துரு, இல்லன்னா டார் ஆயிடுங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 10 வருஷத்துக்கு வட்டி போட்டா கூட இவ்வளவு ஆகாது. அது என்ன கணக்கு? வட்டியா? வட்டி இல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்க. வட்டி மேல வட்டி. மரியாதையா கொடுத்துருங்க. மன்னிக்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டேன். 10 லட்சம் இல்ல, 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். 10 கோடி இல்லடா, 10 பைசா கூட தர மாட்டேன். நான் பூசணிக்காய் மண்டையை அவங்கிட்ட சொல்லி வை. பெரிய அண்ணாச்சி சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் அப்புறம்.
முதல்ல நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அட கஜ கஜா, அந்த வீட்டோட மெயின் ஃபியூஸ் பாக்ஸ்ல ரெட் கலர் ஒயர் இருக்கும். அதை நீ கட் பண்ணிடு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இது அசைறது பேசுறது எல்லாமே அப்படியே நின்னு போயிடும். 10 கோடி ரூபாய கொடு, 10 கோடி ரூபாய கொடு. ஏய் மோட்டோ, இனிமே இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. நீ பாட்டு இப்படியே ஓடிக்கிட்டு நான் பின் வழியா போய் உள்ள இருக்கிற மெயின் ஒயர் எல்லாம் கட் பண்ணிடுறேன். மொட்டை தலையா, உன்னால நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்ப உன்னை என்ன பண்றோம்னு பாரு. எனவே நிறைய வாங்கிட்டு தானே இங்க வந்திருக்கேன். ஏன்னா நீங்களே அடிக்கிறீங்க. எதுக்காக நான் ஒரு வாயில இருக்க பூச்சியை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்க? ரெண்டனை காட்டா. என்னடா காப்பாத்துக்க பூசணிக்கா மாட்டேங்க. நாங்க யாரு? இன்னைக்கு இந்த வீட்டை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். நாளைக்கு நாட்டையே கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். பத்துலு, என் உயிர் நண்பா, நீ மிகப்பெரிய காரியம் பண்ணிருக்கப்பா. இல்லனா நாம தப்பிச்சிருக்கவே முடியாது. நாம எங்க போனாலும் இவன் நம்மள துரத்திட்டே வந்திருப்பான். முதல்ல இவனை முத்துக்கடா. நான் என்னப்பா பண்ண? என்னப்பா இப்படி அடிக்கிறீங்க? விடுங்க. 100 கோடி ரூபாய கொடு, 100 கோடி ரூபாய கொடு. இல்லன்னா